கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக ஆளுநராக இருந்து வந்தவர் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருந்து மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. RN ரவி கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி தமிழகத்தின் 26வது ஆளுநராக பொறுப்பேற்றார். அதற்கு முன்பாக அவர் நாகாலாந்து மாநில ஆளுநராக பணியாற்றினார். கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக ஆளுநராக இருந்து வந்தவர் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருந்து மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். ஒரு வகையில் இது இழப்பு என்று திமுக கிண்டல் செய்து வருகிறது. ஆனால் ஆளுநர் ரவி இடமாற்றம் செய்யப்பட்டது திமுகவிற்கு நிச்சயம் சவாலானது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். திமுகவிற்கு மாநில சுயாட்சி பற்றி பேசும்போது ஒரு எதிர்ப்பு பிம்பம் தேவை இருக்கிறது. ஆளுநர் RN ரவி அவர்கள் சனாதானம், திராவிடம் மற்றும் பல்கலைக்கழக நியமனங்கள் குறித்து பேசிய போதெல்லாம் திமுக அதை தமிழ்நாட்டிற்கு எதிரான நிலைப்பாடு என மடைமாற்றி தனது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் மக்களை ஒருங்கிணைக்கவும் பயன்படுத்தியது. இப்போது அவர் இல்லாதது அந்த அரசியல் அஸ்திரத்தை சற்று மழுங்கடிக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். RN ரவி அவர்கள் கொடுத்த அழுத்தத்தினால் திமுக அரசால் பல நேரங்களில் ஆளுநர் மாளிகையை நோக்கி போராட்டங்களை முன்னெடுக்க முடிந்தது. இது மக்களிடையே ஆளுநர் இடையூறு செய்கிறார் என்ற தோற்றத்தை உருவாக்க செய்தது. புதிய ஆளுநர் அமைதியான முறையில் செயல்பட்டால் திமுக அரசு தனது ஆட்சி நிர்வாகத்தின் மீதான விமர்சனங்களை மட்டுமே நேரடியாக அடிக்கடி சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும். மறுபுறம் ஆளுநர் மாற்றப்படுவது நிர்வாக ரீதியாக திமுகவிற்கு பெரிய நிம்மதியை தந்திருக்கும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஏனெனில் நிலுவையில் உள்ள பல முக்கிய மசோதாக்களுக்கு புதிய ஆளுநர் மூலம் தீர்வு கிடைக்க வாய்ப்பு கிடைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆளுநர் ரவி மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டிருப்பது அங்குள்ள மம்தா பானர்ஜி அரசிற்கும் பாஜகவிற்கும் இடையிலான மோதலை கருத்தில் கொண்டே இருக்கலாம் என்கிறார்கள். இது தேசிய அளவில் பாஜகவின் வியூகம். தமிழ்நாட்டிற்கு வரும் புதிய ஆளுநர் எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்தே இது திமுகவிற்கு இழப்பா அல்லது லாபமா என்பது உறுதியாகும் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள். இந்த நிலையில் திமுகவிற்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆளுநர் ரவி உள்ளே வந்து விழுந்து திமுகவை காப்பாற்றி வந்ததாக கிண்டலான பதிவுகள் கடந்த 24 மணி நேரமாக சோசியல் மீடியாக்களில் அதிகமாக வந்து கொண்டும் இருக்கிறது. இந்நிலையில் திமுகவின் மாநிலங்களவை எம்பியான மூத்த வழக்கறிஞரான வில்சனும் கிண்டல் செய்து பதிவிட்டுள்ளார். கிண்டல் செய்ததோடு மேற்கு வங்கத்திற்காக தான் வருத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் அவரது இடமாற்றத்திற்கு திமுக அணியினர் கிண்டல் செய்து கொண்டிருந்தாலும் அது திமுகவிற்கு பாதகமாகவே முடிய வாய்ப்பிருக்கிறது என்றும் வரப்போகின்ற ஆளுநரின் நடவடிக்கையை பொறுத்தே திமுகவிற்கு பாதகமா இல்லை இது சாதகமா என்பது தெரியும் என்கின்றனர். ப்ரெஷர்னால எங்களுக்கு சீட்டு தேவைப்படுதுன்னு 2 வாங்கிக்கிட்டு 10 தொகுதியில் நாங்கள் நின்னோம். அன்னைக்கே நின்னோன்னா இன்னைக்கு ஏன் உங்களுக்கு 10 தொகுதிகள் தர முடியலை திமுகவாலன்னு கேட்குறேன். இஸ்லாமிய இயக்கங்களும் கட்சிகளும் உங்களுக்கு என்ன சொல்லி கட்சியை ஆரம்பிச்சிங்க? இந்த மக்களையும் இந்த சிறுபான்மை மக்களையும் சமுதாயத்தையும் என்ன சொல்லி ஏமாத்துறீங்க? திமுகவுக்கு மாற்றான ஒரு கட்சின்னு தான் இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் அத்தனையும் ஆரம்பிக்கப்பட்டது. முஸ்லீம் லீக் தான் இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரே கட்சியாக இருந்த காலகட்டத்தில் இவர்கள் திமுகவினுடைய அடிமையாக இருக்கிறார்கள். திமுகவுக்கு மற்றொரு கட்சியா இருக்கிறாங்க. அதுக்கு முஸ்லீம் லீக் திமுகலயே போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வந்ததுதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அதனுடைய அரசியல் கட்சியா மனிதநேய மக்கள் கட்சி, அதுல இருந்து பிரிஞ்சதுதான் மனிதநேய ஜனநாயக கட்சி. நான் திருப்பியும் சொல்றேன், நான் உங்களுடைய கொள்கையை விட்டீங்கன்னு தான் கேட்கிறேன். கூட்டணியில இருப்பதற்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னும் 10 சீட்டை சேர்த்து வாங்கிக்கங்க, 4 பேர் சேர்ந்து முடிவெடுங்க. முஸ்லீம் லீக் முடிவெடுங்க, SDPI முடிவெடுங்க, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இன்னும் இருக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாத்தையுமே ஒன்றா நிறுத்துங்க. அண்ணன் ஷெரீஃப் இருக்கிறார், எவ்வளோ பெரிய போராட்ட குணமுள்ளவர், எவ்வளோ சமுதாய சிந்தனை உணர்வுள்ள இருக்கக்கூடியவர், எத்தனை ஆண்டுகள் போராட்டத்தினுடைய வரலாறுகள் அவருக்கு இருக்குது. அதை போன்றவர்கள்லாம் உள்ளே வச்சு ஒரு 15-20 சீட்டு வாங்கி எல்லாம் பிரிச்சுக்கங்க. தனி சின்னத்தில் போட்டியிடுங்க 20 பேரும். கடந்த முறை கூட 2 கட்சிகள் தான் அவங்களோட கூட்டணியில் இருந்தது. இஃப் ஐ எம் ராங் யூ கேன் கரெக்ட் மீ. என்னன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி இருந்தாங்க. இந்த முறை தமிமுன் அன்சாரி போறாரு, SDPI போறாங்க. திமுகவை நம்புறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல தாவேக்கா அவங்களுடைய நம்பிக்கையை பெறல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல திமுக தாவேக்கான்றதுல அந்த சிறுபான்மை மக்கள் இன்னைக்கு தாவேக்காவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுதான் மிகப்பெரிய ஒரு
வரலாற்றில் மிகப்பெரிய மாற்று பதிவாக பார்க்கக்கூடியது. நீங்கள் அத்தனை பேரும் எப்படி சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றாக நீங்கள் இருந்தீங்களோ, அத்தனை பேரும் சிறுபான்மை மக்களை மனசில் வச்சு என்னெல்லாம் பேசுனீங்களோ, மனிதநேய மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய மாற்றாக நாங்கள் நிற்கிறோன்னு எஸ்டிபி வந்து களத்தில் நின்று வரலாறுகளை பேசிச்சோ, வரலாறுகளை பேசியவரும் திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியலை தான் பேசிச்சு. இந்த எடப்பாடியாரினுடைய புகழாஞ்சலியை தான் பேசிச்சு. எந்த புகழாஞ்சலி பேசினாரோ அவர் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவரடிகளாக இருக்கக்கூடிய பிஜேபியின் பக்கம் அவர் போயிட்டார். இன்னைக்கு யாரையெல்லாம் நீங்க வந்து துரோகிகள், இந்த இனத்தினுடைய துரோகிகள் வசைப்பாடினீங்களோ அவர்கிட்ட நீங்க போயிட்டீங்க. அவங்களுடைய கொள்கையும் கோட்பாடையும் வித்துட்டீங்க. இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு போய் இன்னைக்கு நிக்கிறீங்க. இது இந்த மக்கள் இன்னைக்கு என்ன எப்படி பார்ப்பாங்க? இல்லண்ணா, ஒரு சீட் அங்க கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் இங்க போறேன்னா அப்ப நீங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்க வேண்டாமே. நீங்க சொல்ற மாதிரி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை ஆகல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது இப்ப வரைக்கும். ஏன் இருக்குது? 99 இருந்து 2000 இருந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையில அதை மட்டும் தானே கொடுத்து இந்த சமுதாயத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்க? உங்களுடைய வழக்கறிஞர் போய் அங்க வாதாடுறாரா இல்ல இவர்களுக்கு பிணை கொடுக்க கூடாது? ஆளுநர் வந்து கையெழுத்து போடல, முட்டுக்கட்டை போடுறாருங்கிற ஒரு விஷயத்தை நான் என்ன கேட்கிறேன், ஆளுநர் கையெழுத்து போடுறாரு, அவர் அவங்களை விடுதலை செய்யறது 2ஆம் பட்சம். உங்களுடைய வழக்கறிஞர் போய் பிணை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரா இல்லையா? அத்தனை சிறைவாசியினுடைய குடும்பத்தையும் வாங்க, உங்களுடைய கேமரா எடுத்துட்டு போவோம், எல்லா சிறைவாசி குடும்பத்தை நான் அழைச்சிட்டு போறேன், கேளுங்க. ஒவ்வொரு முறையும் தன்னுடைய கணவன் வந்துட மாட்டானு இருக்கக்கூடிய அத்தனையுமே தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. சட்டத்துறை அமைச்சரை சந்திக்கிறது, வழக்கறிஞர்களை சந்திக்கிறது, எவ்வளவு முறை கெஞ்சிருப்பாங்க. உங்க காலில் விழணுமா? மாற்றத்திற்கான விதை இன்னைக்கு தலைவர் தளபதி கொண்டு வந்துட்டாரு. அதனால் மட்டும்தான் இந்த சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயம் இன்னைக்கு தலைவர் தளபதியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நல்லாவே தெரியும் திமுகவுக்கு. இன்னைக்கு சிறுபான்மையினுடைய மக்களுடைய வாக்குகள் இந்த சிறுபான்மை தலைவர்கள்ட்ட இல்லைன்றத இன்னைக்கு மாத்தி மாத்தி அத்தனை பேரும் இன்னைக்கு பேட்டி கொடுப்பதற்கு காரணம் அதுதான். ஏன் மாத்தி மாத்தி பேட்டி கொடுக்குறாங்க? எல்லா ஜமாத்தும் சேர்ந்து எல்லா ஜமாத்தும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்களா? அத்தனை இஸ்லாமியர்கள் சொல்லுங்க. தஞ்சாவூர்ல நேற்று பார்க்கலையா எவ்வளவு இஸ்லாமியர்கள்னு சொல்லிட்டு? சேலத்துல பார்க்கலையா? இன்னைக்கு போகக்கூடிய பக்கங்கள் முழுக்க முழுக்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. தாவேகா அவர்களுடைய நம்பிக்கையை பெறதுக்கு என்னென்ன பண்ணுச்சு நீங்க ஒன்று சொல்லுங்களேன். சிஏஏ விஷயங்கள் 2019 மிகப்பெரிய போராட்டம் வந்தது. 2020 இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடினாங்க, டெல்லியில போராடினாங்க, யூபியில போராடினாங்க. தாவேகா அப்ப இருக்கக்கூடிய விஜயோடைய நடிகர் விஜய்னே எடுத்துக்கலாம், அவர் என்ன குரல் கொடுத்தாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்ஆர்சியை கொண்டு வருவோன்னு சொல்றாங்க. இப்ப பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க திருப்பரங்குன்ற இஷ்யூல நாங்க அயோத்தியா மாத்துறதுதான் எங்களுடைய திட்டம்னு வெளிப்படையா எச் ராஜா சொன்னாரு. கண்டிக்க கூட இல்லை தாவேகா தரப்புல இருந்து, யாருமே அதை கண்டிக்கல. இன்னொன்னு, இதுக்கு நீங்க இப்ப எல்லாத்தையுமே ஓரலா போறீங்கல்ல, நீங்க ஒரு நாள் முழுக்க டிபேட் வச்சாலும் நான் உட்காந்து பேசுவோம், அதுல அவ்வளவு மாற்று கருத்து இல்லை. நான் என்ன கேட்கறேன்னா, திருப்பரங்குன்றத்துக்கு தீய பத்த வச்சது யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உங்க கீழே இருக்கக்கூடிய HRNC இந்த சேகர் பாபுன்ற இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு கேட்கிறேன். நீங்க வந்து இத்தனை ஆண்டுகளா 100 ஆண்டுகளா அங்க வழிபட்டுக்கிட்டு இருந்த முறையை நீ தடுக்கிற. உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்போ நான் என்ன கேட்கிறேன், கண்டிக்கலானே அந்த விஷயத்துல திமுக நீங்க என்ன கேட்கிறேன்னா, கண்டிக்கிறதுக்கு இந்த முதல்வர் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? அதை நீங்க பேசுங்க. மக்களுடைய நான் என்ன கேட்கிறேன்னா, இத்தனை ஆண்டுகள் அங்க கொண்டு போய் ஆட அறுத்தான், வந்து பாத்தியா கொடுத்தான், அங்க இருக்க கூடிய சமூகங்கள் எல்லாமே ஒற்றுமையா இருந்தாங்க. நீ இன்னைக்கு எதுக்கு நீ வந்து ஆர்டர் போட்ட? திமுக தடுக்குதுன்னு சொல்லுங்க, திமுக இஸ்லாமியர்களுக்கு விரோதமா செயல்படுதுன்னு சொல்லுங்க. அதையும் சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு மக்கள் நம்புறாங்க. நீங்க கேட்டீங்கல்ல சிறுபான்மை மக்கள் ஏன் நம்புறாங்கன்னு சொல்லிட்டு. சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்துவேன்னு சொல்லும் போது அத்தனை கட்சிகள் இருக்கும் போதும் முதல்ல குரல் கொடுத்தது தலைவர் தளபதி தான். என்கிட்ட இன்னைக்குமே ஆதாரம் இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.